ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சுங்க. சரி, இப்போல்லாம் அடிக்கடி மில்லட் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுங்க. அதனால் இன்றைக்கி போன வாரம் குதிரைவாலி ரைஸ் அரைச்சி வச்சுருந்தேங்க மாவு. இன்றைக்கி ராகி தோசைக்கு மாவாட்டலாம்னு சொல்லிட்டு சரி திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. சரி உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்குவோம். நான் எப்படி மாவு அரைப்பேன் ராகி தோசை இட்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலான்னு டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு எடுத்தேங்க. நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாதவங்களும் இருப்பீங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணிக்கலாமா? ஓகே, இன்றைக்கி நான் எவ்வளோ ஊற வைக்கிறேன் என்னென்னு பார்ப்போங்க. வாங்க அளவு காமிக்கிறேன். பாருங்கள், நான் இந்த காப்படி உலக்கில் ராகி ஒரு உலக்கு நிறையா நான் கொஞ்சமாக தாங்க அரைப்பேன். வாரத்தில் ஒரு 2-3 தடவை மாற்றி மாற்றி அரைச்சிக்கிறது. ஏன்னா ரொம்ப அரைச்சி வச்சோன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் புளிச்சிடும் மில்லட்லாம். அதனால் நம்ம சாப்பிட முடியாது ரொம்ப நாளைக்கு. என் பையனெல்லாம் ஏமாற்றி கொடுக்கணுங்க. இப்போ ஒரு உலக்கு ராகி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இதில் கொட்டிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கலாங்க, அதையும் போட்டுக்கலாம். இப்போ உளுந்து ஒரு அரை இதை எடுத்துக்கலாம். ஒரு உலக்கு ராகி, ஒரு 3/4 உலக்கு அரிசி, இந்த அளவுக்கு உளுந்து போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக தோசை நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். அதனால தாங்க கொஞ்சம் கூட போட்டுக்கிறது. இந்த அளவு போட்டுக்கலாங்க. இதையும் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாங்க ஒரு ஃப்ளேவருக்கு. அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம லேட்டாக ஊற வைப்போம். இப்போ மணி ஒரு 6 மணி இருக்குது. ஒரு 7 மணி போல் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 7 மணி ஆயிடுச்சுங்க. நான் ராகி அளந்து போட்டேன் இல்லையா, அதை இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்தளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நல்லா அலசிட்டு ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு மறுபடியும் வேறு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இனி நம்ம காலையில் தான் இதை நம்ம அரைக்க போகிறோம். நான் மிக்சிலே அரைச்சிருவேங்க. ஏன்னா கொஞ்சம் நிறையா இருந்தால் நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம், கம்மியாக தானே இருக்குது. அதனால் மிக்சிலே போட்டுக்கலாம். அதுவும் இந்த மாதிரி மில்லட்லாம் ஊற வச்சிங்கன்னா உடனே ஊற வச்சு அரைக்கக்கூடாதுங்க. நைட் ஃபுல்லாக ஒரு 12 மணி நேரமாச்சும் ஊறணும். அப்போ தான் அரைச்சா கொஞ்சம் நல்லா நைஸாக மாவாக வரும். ஓகேங்க, இப்போ நம்ம ஊற வச்சாச்சு. இனி காலையில் நான் மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகேங்க, காலையில் மீட் பண்ணலாம். பாய். ஓகேங்க, இப்போ நம்ம ராகி மாவு மிக்சியில் கரைச்சி வச்சுட்டோங்க. இப்போ மத்தியானம்லாம் புளிச்சிரும்னு நினைக்கிறேன். இந்த வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதனால சீக்கிரம் புளிச்சிரும். நம்ம ராகி மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா, இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. இந்த பாருங்கள், நான் தண்ணியாக பார்த்தீங்களா? அப்புறமா இட்லி ஊற்றணும். அவங்களுக்கு இட்லி ஊற்றிக்குவேன், வீட்டுக்காருக்கு. தம்பிக்கு மட்டும் இந்த பாருங்கள் தோசை ஊற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும். கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஊற்றி நல்லா முருகலாக எடுத்துக்காங்க. மூடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பசங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி மாவாட்டி, இப்போ இதுலேயும் நான் ஃபுல்லாக நம்ம இட்லி அரிசி உளுந்து போட்டு நம்ம ஆட்டி கொடுக்கறத விட இந்த மாதிரி ராகி, வரகு, கம்பு, திணை இந்த மாதிரி இதே சேம் அளவு தான் போட்டு அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் புளிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி தோசையோ இட்லியோ ஊற்றி கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம கம்பல் பண்ணி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்ருவாங்க. கலர் தான் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்லாம் நல்லா தாங்க இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு? பாருங்கள் எவ்வளோ முருகலாக இருக்குன்னு. காலையில் வச்ச சாம்பார் இருக்குங்க, அதனால் இதே சைடிஷ். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பார்க்கையிலே. சவுண்டு கேட்குதா? நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு அடிக்கையிலே உங்களுக்கு கிறிஸ்பினஸ் தெரியும் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. சாம்பாருக்கும் இந்த தோசைக்கு இப்போ என் பையன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொல்லுமா, கொடுத்து பார்க்குறேன். ராகி தோசை. ராகி தோசையா? சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லு.
ஒரு மாதிரி பசங்களுக்கெல்லாம் அந்த மில்லட்டு இதெல்லாமே இறங்காது. எப்படி கிறிஸ்பியாக இருக்குட்டியா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே, செமையாக இருக்குங்க. சரி, ஓகேங்க. இப்போ வந்து என் பையனுக்கு கொடுத்துட்டேன். அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். அவன் அப்படி சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் நான் ஊட்டி விட்டுருவேங்க. அது மாதிரி நீங்களுமே உங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி வீக்லி ஒரு 2 நாள் 3 நாள் நார்மல் தோசை இட்லியை விட்டுட்டு இது மாதிரி மில்லட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவே ஊற வச்சு 12 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு இதே மாதிரி இட்லி தோசை எது வேணாலும் நம்ம இஷ்டம் எது பிடிக்குதோ அது செஞ்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நம்மளும் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாக மாற்றிக்குவோம். ஓகேங்க, இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தோசை இட்லி எப்படி வந்துச்சு என்னென்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்.